ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண விரும்பல, அந்த ப்ராடக்ட் வந்து கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர்ஸை வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். மை ஆர்டர் செக்ஷனில் வந்து வியூ ஆல் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிசீவ் ஆகக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகக்கூடிய அந்த ப்ராடக்ட்டு நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டுமாரோ வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆக போகுது. நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டு டுடே வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து கேன்சல் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டன் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் ரிட்டன் பண்ணிடலாம். பட் ஆனால் ரிமைனிங் டேஸ்லாம் இருக்குது, 1 or 2 days வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து உங்களால் வந்து ப்ராடக்ட் வந்து கேன்சல் பண்ண முடியும், எந்த ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் 1 day இருக்குது. அதனால் வந்து நான் வந்து இப்போ கேன்சல் பண்ணுறேன். இந்த ஆர்டர் இந்த செக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த செக்ஷனில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீசன் எதுவும் வந்து சூஸ் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதோ ஒரு ரீசனை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி வேறு இடத்துல வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த தேர்டாக ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது, சூஸ் பண்ணிடுறேன். நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள், எக்ஸாக்டாக சூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து சொல்லணும். ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்ததான் கீழே பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. எகெயின் வந்து நீங்கள் வேறு ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா எகெயின் நீங்கள் வந்து விசிட் பண்ணி வாங்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து எகெயின் சேம் இதே ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலுமே நீங்கள் எகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இதே ஆப்பில் வந்து நீங்கள் சேம் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஒரு சிலர்லாம் வந்து கேட்பாங்க, இப்போ தான் நான் வந்து கேன்சல் பண்ண எகெயின் வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்கலாம். எகெயின் வந்து சேம் ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.